எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போன வீடுகளில் ரொம்ப பிரியமாக தேடுவாங்க. கூடவே இருந்த வல்லுவாங்க எல்லா வீடுகள்லையும். உங்களுக்கே வீட்டுக்கு வந்து பிடிக்கணும்னா ஒரு 10 நாள் வெளியூர் போயிட்டு வாங்க, மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக பற்றி ரொம்ப திக்காக காஃபி போட்டு தருவாங்க காலையில். இடதுசாரிகள் நம்ம இடதுசாரிகள் ஒத்துக்கிறாங்க இல்லையோ, ஊரில் ஒத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போனார். கவிதை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிறுக்குத்தனம் தான். அது ஒரு அரங்கூசு அனுப்புறது ஒரு நிறைய எழுதுறார். கவிதைங்கிறது ஒரு மென்டல் ஸ்டேஜ் தான். அது இன்றைக்கு உலகமயமாக்கல்ல எல்லாமே நம்ம ஒத்துக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து காசாவில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, பாலஸ்தீனில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஈழத்தில் நடந்ததாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. என்ன நடக்க போகிறது நமக்கும் தெரியல. கடைசியில் போய் சேவு துண்டோட போய் அவன் 108 போய் சேர்ந்துருக்கான். சமூகம் ரொம்ப ஒரு பின்னாடி போய்கிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. இறுதியாக நிகழ்வின் கதாநாயகன் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிற்றில் கட்டிய ஷாஜகான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சிற்றில் என்பது சிறுவர்களுக்கான வீடு, சின்ன வீடு அல்ல, சிறுவர்கள் கட்டும் மணல் வீடு அப்படின்னா நிறைய கற்பனைகளும் எல்லாம் கலந்து இருக்கும் என்று நம்புகிறேன். கரிசல் மண்ணின் கதைகளை காட்டாறு என்னும் சிறுகதை தொகுப்பில் சாதாரண மக்களின் சமூக உளவியலை எழுதியவர். ஏன் டீச்சர் என்னை பெயிலாக்கினீங்க என்ற கல்வி சார்ந்த மொழிபெயர்ப்பு நூலை தந்தவர். சிற்றில் கவிதை தொகுப்பு நூலாசிரியர் ஷாஜகான் அவர்கள் தற்போது உங்கள் கரவோசையுடன் உங்கள் முன்பு. எந்த விஷயத்த தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது நிறையா வந்துட்டே இருக்கு. நான் ரிட்டையர்மெண்ட் கூட ஒரு ஃபங்க்ஷன் வைக்காத காரணம் அது மறுபடியும் வரிசையாக இந்த சாலைகள் துண்டுகள் வாங்கி மடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இவர் நம்ம தங்கப்பாட்டி வந்து நான் மாலை எடுத்துகிட்டு வரேன்னாரு. அதனால் எங்கே புத்தகம் வீட்டில் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டு மாலை எடுத்துகிட்டு வரேன்னு. ஏன்னா எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ அவர் தான் வந்து எனக்கு வந்து நல்ல இதெல்லாம் கொடுத்தாரு. ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் பெரிய ஃபிசியோதெரபிஸ்ட்டு. உடனே வீட்டில் வந்து நோட்டீஸ் இருக்குன்னு நான் மாலை எடுத்துகிட்டு வரேன் தப்பாக பேசுகிறாருன்னு நினச்சிட்டு நான் நல்லா இருக்கேங்க, உடம்பு முடியலன்னு சொல்ல ஒரு புத்தகம்லாம் வைக்கிறோங்க. இருந்தால் நாங்கள் மாலை எடுத்து வரணும்னு செக்காட்டிலேருந்து சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ஒரு அந்த அன்புக்கு ரொம்ப சௌஜன்யமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக எனக்கு எல்லாரும் பேசும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த இலக்கிய கூட்டங்களில் நம்மளோட தொடர்பில்லாத நண்பர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. இலக்கியமாக இல்லாமல் நட்பா படுகிறவங்க எல்லாரும். அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களை எப்படி செட்டப் பண்ணி கொண்டு வந்து பேசுச்சு. ஆனால் அப்படியே தான் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பொதுவாக நான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ 2-3 மாதம் ஆச்சு. டீச்சர்ஸ்ட்டு கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்க வேண்டாம்னு இருந்தேன். ஏன்னா ஒரு சொல்லோடு சொல்லுவாங்க, தாசில்தார் வீட்டு நாய் செத்தா ஊரே வருமா, தாசில்தார் செத்தா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த நாய் செத்ததை விசாரிக்கிற மூலமாக தாசில்தார்கிட்ட பேசி பழகிக்கலாம், தொடர்பு வச்சுக்கலாம். ஐயோ உங்கள் நாய் செத்து போச்சு சார் அப்படின்னு கேட்டுக்கலாம். தாசில்தார் செத்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு. நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டு பெரிய டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் அழைத்த ஆசிரியர்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஏற்புரைன்னா நன்றி மாதிரி தான். அந்த நிகழ்ச்சியை வந்து முழுவதுமாக வந்து பிளான் பண்ணது வந்து முத்துகிருஷ்ணன் தான், அவனுக்கு நன்றி. அப்புறம் நண்பர்கள் இது வந்து நான் ஏற்கனவே அதில் நன்றி சொல்லியிருக்கிறேன். தமிழ்குமரனுக்கு இதை வந்து தட்டச்சு எழுத்தாளர் தமிழ்குமரன் வந்திருக்காரு. இந்த கவிதை வந்து போடுவோமா வேணாமான்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னென்னா, எனக்கு கவிதையை பற்றி எதுவுமே தெரியாதுன்னாரு. அதை எப்போ சொன்னார்னா, ஒரு 25-60 பக்கத்தை டைப் பண்ணி முடிச்சு கேரளா விட்டு டிக்கெட் எடுத்து ட்ரெயின் ஏறும்போது இங்கேருந்து அடிக்க முடியாதுன்னு கேரளா போயிட்டோம் நாங்கள். அவர் எழுத்தாளர் தானே, கவிதை பற்றி எல்லாம் புரிஞ்சிருப்பாரு, ரொம்ப விரும்பிட்டு அடிக்கிறான்னு நினச்சேன். அவர் தான் தொழில் மாதிரி நீ சொல்கிறேன் நான் செய்கிறேன் போடான்ட்டாரு. இன்னும் பாஸ்ட் பார்த்தீங்களா, நான் எங்கே வாசியம் சொல்ல இங்கே சொல்ல அடித்தேன், அவ்வளோதான். எப்படி இருக்கு தெரியல, எனக்கு கவிதை பற்றி தெரியாதுன்ட்டாரு. இவர் என்ன பண்ணுறதுன்னு நாட்டு நாட்டம் அனுப்பினார். 2017 அவர் 300 வெளியிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக அந்த புத்தகத்தை வெளியிடாமல் 300 வாங்கிட்டு வச்சுட்டே இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், அவர் 300 தொகுத்து ஒரு புத்தகம் போடுவார். அதில் இந்த கட்டுரை போட்டார். பார்க்குறப்ப நம்ம தொகுப்பு வெளியே வந்துருச்சு, 300 நாங்கள் படித்தோமே அப்படின்றார். முத்துகிருஷ்ணன் மாதிரி கொஞ்சம் பேர் அந்த கவிதையை படிச்சுட்டு உங்கள் கவிதை புத்தகத்தையும் நான் படிச்சுட்டேன், நானே இன்னும் வெளியிடலை. அதில் வந்து ஒன்று இந்த கவிதையை படிச்சுட்டு உங்கள் கவிதை புத்தகமே படித்தாச்சு, எனக்கு ஒரு காப்பி கொடுன்னு கேட்குறாப்புல. இவங்க என்ன செய்யறது, சரி அப்புறம் சரி வெளியிட்டுருவோம் அப்படி வெளியிடணும் முடிவு பண்ணலாம். அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி ஆகிடுச்சு. புத்தகத்தை வெளியிட்டு நண்பர்கள்கிட்ட பேசி அப்போ நம்மளை பற்றி
யாருக்கு வந்து ரொம்ப தெரியும்னு சொல்லி தெரிஞ்ச நண்பர்களாக கூப்பிட்டேன். எட்வின் என்னோட உட்காந்து உதயச்சந்திரனோட நேருக்கு நேர் பேசணும். அவர் வந்து அன்னைக்கு இப்போ திமுக ஆட்சி காலத்தில் அவர் கிட்டத்தட்ட முதல்வர் நிழலாக இருந்தார். அவரே ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் கடைசியாக முடியும் போது ஒரு 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு மீட்டிங் போட்டிருந்தார். மீட்டிங் ஏதாவது என்ன மீட்டிங் எப்படி நடத்தும்னு கேட்டார். முதல்ல இருந்துச்சு மீட்டிங் நிறுத்துங்க சார். நான் எதுக்குன்னாரு, நீங்கள் 15ஆவது நாள் எல்லாரும் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டிருக்கோம், நீங்கள் காலையிலேருந்து வராமல் 8 மணிக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் விட்டுட்டு என்ன பண்ணுறது, நாங்கள் போகிறோம், அப்போ நான் எப்படி பேசுறதுனாரு. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் மெசேஜ் போடுங்க அப்படின்னா. அவர் கூப்பிட்டு கேட்டாலும் லூஸாக இருக்கேன், இங்கே ஒரு சாதாரண வாத்தியாக இருக்கேன், என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கேன் சார். அவன் இன்னும் பேசுனா சார், அவனை பேச விடாது. அதனால் அவர் பார்த்தாரு, என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருந்துச்சு மீட்டிங்கு. அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு கவலை இல்லை சார், நீங்கள் ட்ரெயினில் டிக்கெட் கேன்சல் ஆனால் ஃப்ளைட்டில் போய்க்கலாம், நாங்கள் டக்கலில் டிக்கெட் போட்டு வச்சுருக்கோம், கேன்சல் ஆனால் காசு தரமாட்டாங்க, நாளைக்கு வீட்டுக்கு போகிறேன்னா வீட்டில் என்ன ஆச்சுன்னு தேடி வந்துடுவாங்க. நாங்கள் 15 நாள் அங்கே இருக்கோம், எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போன வீடுகளில் ரொம்ப பிரியமாக தேடுவாங்க. கூடவே இருந்தால் வல்லுவாங்க எல்லா வீடுகள்லையும். உங்களுக்கே வீட்டுக்கு வந்து பிடிக்கணும்னா ஒரு 10 நாள் வெளியூர் போயிட்டு வாங்க, மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக முட்டி ரொம்ப திக்காக காஃபி போட்டு தருவாங்க காலையில், ரொம்ப சந்தோஷமாக. அது ஒரு 15 நாள் கழிச்சு நமக்கு பார்க்கணும் போல இருக்கும் வீட்டை. கிளம்பி வந்து அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, மீட்டிங் போட்டார். இவர் சொன்னார், கூப்பிட்டு எட்டுவிட்ட ஷாஜான் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட திறமையானவன் தான், ஆனால் வாயிலால் காது வரை இருக்கிறது இல்லை. அவரோட அப்படி கொஞ்சம் முரண்பாடு வேலை பார்த்தோம். அது இப்போ முத்துகிருஷ்ணன் சொன்னதான் சரியான பாயிண்ட். நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா யார்கிட்டையும் பேசலாம். அதனால தான் நம்ம வந்து காலம்பூரா வந்து இடதுசாரிகள் நம்ம இடதுசாரிகள் ஒத்துக்கிறான்னு இல்லையோ ஊரில் ஒத்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் எட்டுன்னு சொல்லிட்டு போனார். அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராலிட்டேரியட்டாக ஒரு போராட்ட ஆளாக இருக்கிறது வந்து வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ரொம்ப மிச்சம் வந்தால் இன்னொரு 10 வருஷம் வாங்கலாம். நீங்கள் யாராவது முயற்சி பண்ணால் 100 வயசு தொடலாம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியோட வேப்பம் கொடுக்குன்னா கசக்கும், வேப்பம் குச்சி தின்னா கசக்கும், வேப்பம் பழத்தை தின்னா கசக்குங்கிற மாதிரி நம்மளை பற்றி ஒரு அடையாளம் ஏற்படுத்துறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். அதை நம்ம விரும்பி ஏற்படுத்த முடியாது, அதுவாக ஏற்படுத்தணும். அதனால் நண்பர்கள் வந்து நிறைய சொன்னாங்க. இப்போ கவிதைகளை பற்றி காமராஜ் வந்து நான் அவர் சேர்ந்து இரவெல்லாம் பேசிட்டு இருந்த கதையை சொன்னார். அது ஒரு காலம். அப்போ வந்து சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்காது. எப்படி புரட்சி வந்துற போது நமக்கெல்லாம் ஒரு வீடு கொடுப்பாங்க, புரட்சி நடந்துற போது எல்லா சொத்தும் ஒன்றா இருப்போது, அப்படி அந்த வயசில் அப்படித்தான் கூறுகட்டத்தனமாக நினச்சிக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த நேரத்தில் எங்கேயாவது போனோம்னா 2 நாள் லீவ் போட்டு போனால் 1 வாரம் தங்கிடுவோம், 1 வாரம்னா 10 நாள் பேசுவோம். இப்படி சாத்தூரில் வந்து கலை இலக்கிய இரவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, அங்கெல்லாம் பேசியிருக்கோம். அதை நினைவு இந்த காமராஜுக்கு நன்றி. சாயந்தரம் வந்து இப்போ தான் அவங்களுடைய முதல் உரையை கேட்குறேன் நான். ரொம்ப நிதானமாக ரொம்ப தெளிவாக வீரோட போல ஒரு உரை இருந்தாங்க. அவங்க என்னை பாராட்டாங்களா திட்டினாங்களான்னு தெரியல, கவிதைகள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு, அவர்களுக்கு நன்றி. முத்துகிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து நான் தனியாக நன்றி சொல்ல வேண்டியதில்லை. என்ன திட்டம் பண்ணுறது தெரியல, இந்த புத்தகம் எடுத்தோன்னு உடனே பிரிண்ட் கொடுத்துட்டேன். முதல்ல பேசிக்கிறோம்னு இல்லை, இதோட உடனே ஒரு முடிவு வரணும்னு நினச்சாலும் முதல்ல கொடுத்துட்டேன். கொஞ்சம் திருத்தங்கள் வரணும்னு எல்லாத்தையும் திருத்தி அனுப்புங்கண்ணே. ஒரு 30-40 திருத்தங்கள் திருத்தி அனுப்புனேன். அடுத்த நாள் காலையில் புத்தகமே வந்துருச்சு. நீ அடுத்த பதிப்பில் திருத்திக்கலாம், அடுத்த பதிப்பு யார் போடுறது, காலம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம நண்பர்கள் தொகுத்து வழங்கினவங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இது மாதிரியான ஒரு விழாவுக்கு கூப்பிடும்போது நான் துண்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாருக்கும் புத்தகங்களை நினைவு பரிசாக வழங்கணும். இருந்தாலும் அட்மின் மீடியாவில் வந்து வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவிதை எழுதுனாலே கவிதை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிறுக்குத்தனம் தான். அது ஒரு அரங்கூசு அனுப்புறது ஒரு கவிதை எழுதுகிறார். கவிதைங்கிறது ஒரு மென்டல் ஸ்டேஜ் தான் அது. அதனால வந்து துணிவாக வந்து எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. மனுஷன் எப்பயும் ரொம்ப கரெக்டாக இருந்தால் வேஸ்ட்டு, கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கொஞ்சமாவது முன்ன இருக்கணும். அப்போ தான் ஒரு நாளைக்கு திட்ட முடியும், ஒரு நாளைக்கு அவனை கோவிக்க முடியும். இப்போ நான் விஜயபாஸ்கரையோ என் நண்பர்கள் ஷாவில் யாரிலையோ திட்டுனா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா அவன் அப்படித்தான் அப்படின்ட்டுருவாங்க. நமக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு இலவசமான ஒரு ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு. அந்த கவிதையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ யாருமே கவிதை வாசிக்கிறது இல்லை. முத்துகிருஷ்ணன் கவிதை வாங்கிட்டு போக சொன்னேன், வாய்ப்பு தான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு எல்லா கவிதையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. திருப்பி ஒரு நீங்கள் சொல்லணும், அந்த வாய்ப்பு தான் வாங்க, ரொம்ப கட்டாயம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. என்னோட தொடர்பில் இருந்த அனைவருக்கும்
இந்த உடலான கம்மிய காலத்தில் என்னை உற்சாகமூட்டிய நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக முத்துகிருஷ்ணனுக்கு, அந்த ஆசிரியர் முத்துகிருஷ்ணனுக்கு, தமிழ்குமரன் அவர்களுக்கு, இங்கே பல அமைப்பை சேர்ந்த இலக்கிய பேரவை, கம்பன் கழகம், பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் பெயர் சொல்லி அழைக்க முடியல. யாருக்காக இன்னைக்கு உலகமயமாக்கல் காலத்தில் ஆனால் யாரும் ஒரு ஆள் விட்ட போய் திரும்பினேன். நான் அவரை இப்போ சொல்லலை. சரி, அவர் ஒரு போதையில் இருப்பார் நினச்சிக்கிட்டேன். இந்த புத்தகத்தை கொண்டு வந்து, கவிதை புத்தகம் கொண்டு வந்து என்னன்னா ஒரு தற்கொலை மாதிரி, அவனே போடணும், அவனே செய்யணும், அவனே படிச்சுக்கணும். வீட்லேயும் படிக்க மாட்டாங்க. அது ஒரு தற்கொலை பண்ணுறவனுக்கு கவிதை புத்தகம் போடணும்னா ஒரு 30,000 40,000 ஆகுதுன்னா, திருப்பூர் மலையில் 30,000 கிழிச்சு கீழே ஓடுறதுனால அது மாதிரி புத்தகம் யாராவது வந்து ஒன்று ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டாங்க, அவன் படிக்கவே மாட்டான். வீட்டில் கொண்டு அவன் எரியறதே அவன் கொண்டாடிக்கிறது, புத்தகம் பிடிக்காம போயிடும். விட்டுருவான்னு பார்த்தா 8 மணி எடுத்துறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. இட்லி வச்சுருக்காங்களா இல்லை அப்படின்னு அனுப்பிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துடும். எனவே படிப்பை போடுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. எல்லாரும் சிறுகதை கேட்டாங்க. யாரும் மட்டும்தான் சரி கொடுங்க, உங்களோட சிறுகதைகள் நாங்கள் படிச்சிருக்கோம், நல்லா இருக்கும் போடுவோம்னு சொல்லி போட்டு உடனே எனக்கு அனுப்புனாங்க. அந்த பதிப்பகத்துக்கு நன்றி, அதுக்கு உதவிய நண்பர்களுக்கு நன்றி. இங்கே இருக்கிற யவனிகா பற்றி பேச விட்டுட்டேன் நான். யவனிகா தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர். அவர் வந்து இன்னைக்கு இந்த பின்காலத்திய வாழ்க்கையை சொல்கிற போஸ்ட் காலனிஸ்ட் விஷயத்துலையும் சரி, இந்த உலகமயமாக்கல் சம்பந்தமான விஷயங்களையும் சரி, மார்க்சியத்தை மிகச்சரியாக நிறுவுகிற ஒரு தமிழ் கவிஞன்னா அது யவனிகா தான். அதை நான் ரொம்ப ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதனால் யவனிகா தலைமையில் வந்து யவனிகா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். இன்றைக்கு உலகமயமாக்கலில் எல்லாமே நம்ம ஒத்துக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து காசாவில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, பாலஸ்தீனில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஈழத்தில் நடந்ததாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. என்னன்னு நம்ம புரட்சின்னா இவங்க படுத்துறீன்னு இதே ஒரு புரட்சிங்கிறாங்க. அதை புரட்சி நம்பி சிவபுத்தண்டை போட்டு மகன் அங்கே போய் உட்காந்துட்டு புரட்சி தலைவரை இருந்துட்டு இருக்காப்ப. எவ்வளோ கொடுமை பாருங்க. அவன் ஜெயிச்சது கூட வருத்தம் இல்லை, இவன் தோற்று போனான் பாருங்க. மார்க்சியம் படித்து இல்லை ஏங்கல்ஸை படித்து லெனினை படித்து கடைசியில் போய் சிவபுத்தண்டோட போய் அவன் 108 போய் சேர்ந்துருக்கான். சமூகம் ரொம்ப ஒரு பின்னாடி போய்கிட்டே இருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. போகிற பக்கம் பார்த்தா என்னை கூட ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்கன்னா ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டு வந்துடலாம் நான் கூட நினைக்கிறேன். எனக்கு என்ன அந்த முத்துகிருஷ்ணன், தமிழ்குமரன், சிவஞானா, இந்த சேட்டு எல்லாம் நம்ம தீத்துருவாங்களே. நம்ம நல்லா இருக்கிறத நம்ம கெட்டு போகிறத சந்தோஷப்படுவாங்க. நான் போய் 108 சேர்ந்துட்டு இருந்தீங்க. மகேந்திர சேவத்துண்டோட போயிட்டாரு. அப்புறம் நான் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், தோழர் தயவுசெய்து துண்டை போட்டு நடிச்சிருங்க அப்படின்னு. ஏன்னா அவன் இட்லி கம்யூனிஸ்ட் சொன்னாட்ட போய் சேர்ந்துருக்கான். இப்போ அதுலேயும் சிறப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழணும். இந்த உலகமய மக்களுக்கு எதிராக எழுதுகிற மாதிரி நம்ம காலத்தில் நம்மளாம் யோசிப்போம், கட்டவனை தூக்கில் போட்டால் ஏன் செய்யலைன்னு, ஏன் யாருமே எதிர்க்கலை, திப்பு சுல்தானை கொல்லும்போது ஏன் பெரிய போர் வரலன்னு. இப்போ நம்ம முன்னால் நடக்கிற கொடுமையை பார்த்து நாம் என்ன செஞ்சுட்டோம், அதை விட படுமட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கொடுமையான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. கவிஞனால் ஒரு எழுத்தாளர்கள் முடிஞ்சது, அதையெல்லாம் காலத்தை பதிவு செய்வது மட்டும்தான். தொடர்ந்து வாசிக்கணும்னு கேட்டுட்டு வாய்ப்பெடுத்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.